பிரைஸ் லார்ட். வணக்கங்க, எல்லாருமே நல்லமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்சோனோட கதை தாங்க பார்க்க போறோம். முதலாவதாக, தேவன் இஸ்ரவேலர்களை 40 ஆண்டுகள் பெலிஸ்தியரிடம் அடிமைக்கு ஒப்புவித்தார். அப்பொழுது தேவன் தெரிந்து கொண்ட மகன் தான் சிம்சோன். சிம்சோன் மிகவும் பலசாலியாக இருந்தான். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்து 1000 வீரர்களை தோற்கடித்தான். அது மட்டும் இல்லைங்க, அவன் ரொம்ப பெரிய பலசாலி. அவன் வெறும் கையால் சிங்கத்தினுடைய வாயை கிழித்தான். அவனுடைய பலத்திற்கு காரணம் அவனுடைய முடிகள். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அவன் நேசிக்கும் ஒரு பெண். அவளின் இடத்தில் பெலிஸ்தியர்கள் பணம் கொடுத்து அவனுடைய ரகசியத்தை அறிய முயன்றார்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்லிவிட்டான். அதற்கு பின் சிறிது நேரம் கழித்து அவன் உறங்கும் பொழுது அவனுடைய முடியை அவள் வெட்டிவிட்டாள். அவனுக்கு பலன் போயிற்று. அப்பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து அவனை சிறையில் அடைத்தனர் மற்றும் அவனுடைய கண்களை பிடுங்கி வைத்தனர். அவனுக்கு மொத்தமா எல்லா பலனும் போயிடுச்சு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவன் திரும்பி எனக்கு பலன் தருவாருன்னு. அதே போல் அவனுடைய முடிகள் திரும்பவும் வளர தொடங்கின. ஒரு நாள் அவனை கேலி செய்வதற்காக அவர்கள் அவனை அழைத்த போது அவன் அந்த இடத்தை இடித்து போட்டான். அதில் 10,000 மக்கள் இறந்தனர். அதில் அவனும் ஒருவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை வாசிங்க, பேசிங்க, நித்திய ஜீவனை சுவாசிங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் தாங்க. பாய்.